அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்வி அமுது சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்காம் தமிழ். அது என்ன நான்காம் தமிழ் அப்படின்னா, நான்காம் தமிழ் நம்மளுடைய தமிழை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம முத்தமிழ் படிச்சிருக்கோம். ஏன்னா முத்தமிழ் வைத்து சங்கம் வச்சு நம்ம சிறப்பிச்சது தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அப்போ அந்த அளவுக்கு பழமையான மொழி இப்போ வரைக்கும் செம்மொழியாக திகழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுனால தான் நம்முடைய தமிழ் மொழி இப்பவும் உயிரோடு இருக்குது. அது என்ன நான்காம் தமிழ்? நான்காம் தமிழ் அப்படின்னா அப்போ நான்காவது ஏதோ ஒரு தமிழ் இருக்கா? அப்படி கிடையாது. புதிதாக அறிவியல் மற்றும் பிற துறைகளில் கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிச்சு அதை இப்போவும் பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், தரவுகளாக கணினியில் உள்ளீடு செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு வருகிறோம். அப்போ காலத்துக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் நம்மளுடைய தாய்மொழியான உயர்தனி செம்மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட சிறப்புடைய தமிழ் மொழியில் அப்போ நான்காம் தமிழாக இன்றைக்கு அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நான்காம் தமிழ் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு இந்த வார்த்தையை நம்ம இப்போ இந்த தற்காலத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இது என்னென்ன துறைகளில் பயன்படுது, அதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனுடைய ஒரு வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த துறைகள்லாம் நமக்கு பயன்படுற வகைகளில் இருக்குது, அதை எப்படி வடிவமைக்கிறாங்க, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன அப்படிங்கிறத அந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை திறன். நம்மளை ஆறையுடைய மனிதர்கள் மற்ற விலங்குகள்கிட்ட இருந்தும் பறவைகள்கிட்ட இருந்தும் மனுஷனை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரே பண்பு என்ன, சிந்திக்கக்கூடிய ஒரே திறன் தான். அப்போ அந்த சிந்தனையுமே செயற்கை அதனால் பண்ண முடியுமா? நம்ம மனுஷங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஐக்கியூ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸ் லெவல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருந்தால் அவங்கள ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிகிரி தக்கன ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஐக்கியூ அப்படிங்கிறது மாறுபடும். அப்போ அந்த நுண்ணறிவை செயற்கையாக உருவாக்க முடியுமா ஆர்டிஃபிஷியலாக? ஆமாம் முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானிகள் அதில் என்ன செஞ்சுருக்காங்க, அதில் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், இசையமைப்பு, மகிழுந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினிக்கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதரால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆட்களே இல்லாமல் நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிதாக வழிகளில் மனித பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் பற்றி தான் இந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒளி மின் சுற்றறிக்கை. சுற்றறிக்கை அப்படின்னா என்ன? சுற்றறிக்கை அப்படிங்கிறது சர்க்குலர். இப்போ நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம படிக்கும்போது கிளாஸில் ஒரு சர்க்குலர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதில் தான் ஏதாவது இன்ஃபர்மேஷனாக நமக்கு சொல்லுவாங்க. அப்போ மின் சுற்றறிக்கைனா என்னது? கண்டென்ட் ஒரு நமக்கு இமெயிலையோ அந்த சுற்றறிக்கை வருது. பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் என்னும் தலைப்பில் 1 பக்க அளவில் கவிதையும் 4 பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் படைப்பு உங்களின் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு கட்டுரையோ கவிதையோ எழுதுங்க, ஆனால் அது யாரோட அசிஸ்டண்ட் இல்லாமல் அசிஸ்டண்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக உங்களால் படைப்பாச்சலாக நீங்கள் அதை படைச்சிருக்கீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை. அடுத்தது மின்னணு புரட்சி, டிஜிட்டல் ரெவல்யூஷன். அப்போ எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு கண்டுபிடிப்பும் எடுத்தவொன்னு நேற்று நினச்சி இன்றைக்கி காலைல எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கும், ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது, ஒரு மைய புள்ளி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரு நாளில் வந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அதில் இன்றைய மிகுதியாக ஆளக்கூடியது தொழில்நுட்பத்தில் ஒன்று என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஒரு ரூம்லனுடைய மூலத்தில் ஒரு கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா இருக்கும். அது அங்கே நடக்கக்கூடிய அசையக்கூடிய நிகழ்வுக்கு பக்கம் திருப்பி தான் பார்வையை திருப்புது. அது எதனால? செயற்கை நுண்ணறிவு அதற்குள்ளே இருக்குது. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இதுவே சுருக்கமான வழி எப்படின்னு சொல்லி நம்மளுடைய திறன் பேசிக்கு வழிகாட்டி திரைப்படம் நமக்கு காட்டும். கூகுள் மேப் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் செயற்கை நுண்ணறிவு தான். நமது திறன் பேசியோ கணினியோ நம்ம சொல்ல தன் அகண்ட தரவு அப்படின்னா டேட்டா உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கும்.
அப்போ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது, கண் அறுவை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று என்ன அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்னும் மென்பொருள்னா சாஃப்ட்வேர். அதற்கு வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். நம்ம ஒரு சில கீவேர்ட்ஸை மட்டும் ஒரு டாபிக் ரிலேட்டடாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு எஸ்ஏவை கலை ரெடி பண்ணி என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகிறது. தெரியுமா? 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கண்ணியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன. வட்டார வழக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன அந்த வழக்கு அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, மதுரையில் இருக்கிறவங்களுடைய பேச்சு வழக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும், கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு பக்கம் வித்தியாசப்படும், சென்னை தமிழ் வித்தியாசப்படும், கன்னியாகுமரி இந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பக்கம் தமிழ் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாச்சு? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மென்பொருள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. மென்பொருள்னா சாஃப்ட்வேர். அப்போ இனிமேல் என்ன ஆளப்போகுது? செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகுது அப்படிங்கிறாங்க. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. அது நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டு. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதை தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இந்த ஏஐ அப்படிங்கிறது என்னது? ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு புதிதாக சூழ்நிலைகளை மனிதரைப் போலவே தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி யார் வடிவமைக்கிறாங்க? ஒரு ஆராய்ச்சியாளர். அதுவும் ஒரு மனுஷன் தான் இதை என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு. அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. அந்த மிஷின்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஓய்வு கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 24/7 24 மணி நேரம் நம்ம அதை என்ன செய்யலாம்? தனக்கான வேலையை வாங்கிக்கலாம். செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதனுடைய சிறப்பம்சம். மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் கூட செய்யக்கூடியது. மெய்நிகர் உதவியாளர். மெய்நிகர் அப்படின்னா வெர்ச்சுவல் அப்படின்னு அர்த்தம், அல்லது மறைநிகர். மெய்நிகர் உதவியாளர், வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட். திறன்பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது. இவை நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கும். யாருக்காவது இவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஃபோன் போட்டு கொடுக்கும். நாம் திறக்க கட்டளையிடுகின்ற செயலியை திறக்கும். சில ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நாம் கேட்பதை உலாவியில் தேடும். உலாவி அப்படின்னா ப்ரௌசர். நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடி தரும். எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும். நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும். எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். டாக்டர், திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், டெரிஃபின் ஊசி போட்டு விடட்டுமா அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் என்ன செய்யும்? கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்னதவும் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல நம்ம மெச்சிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு. தற்போது வெளிவருகின்ற சில உயர்வகை திறன்பேசியின் ஒளிப்பட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கடவுச்சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு போட்டோ இல்லை கைரேகை நம்மளுடைய பயோ பிரிண்ட் வச்சோ ஓப்பன் பண்ணுறது பழசு. ஆனால் உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். ஃபேஸை பார்த்து ரெகனைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி. இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம் உதவுகிறது. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. ஸோ நமக்கு டைம் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர் சேவை.
இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எனும் உரையாடு மென்பொருள்னா சாட்போட் உருவாக்கி இருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாகி வருவதற்கு இந்த இலா அப்படிங்கிறது ஒரு சோறு பதம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன் இப்போ நம்மளுடைய செயற்கை உணர்வு முதன்மையானதாக மாறி இருக்கு, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கம் மாறுறதுக்கு என்ன காரணம்? நம்ம இப்போ செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது, இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பர்பஸ்க்காக. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் அதாவது டேட்டா சயின்டிஸ்டோட தேவை அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குது. இயந்திர கற்றல் மிஷின் லேர்னிங் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன செய்யணும், சரியாகவும் பயன்படுத்தணும், அதை முதலாவதாகவும் பயன்படுத்தணும். அதான் சொல்லுவாங்க, சயின்ஸ் இஸ் அ குட் சர்வன்ட் பட் பேட் மாஸ்டர். அறிவியல் நமக்கு சிறந்த ஒரு மாஸ்டர், ஆனால் ஒரு தவறான இது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியான வேலையாள் ஆனால் தவறான ஒரு தலைமை பண்புடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதை சரியான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய சமுதாய முன்னேற்றத்துக்கு ஏற்ப நம்ம அதை என்ன செய்யலாம், வழிநடத்தி கொண்டு போகலாம். எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்க போகிறோம். தெரியுமா, பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய இந்த ரோபோ தான் என்ன அப்படின்னா பெப்பர். வயதானவர்களுக்கு உதவி செய்தும் அவர்களுக்கு உச்ச தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை நாம் பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை என்ன செய்ய முடியும். அப்போ புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு என்ன செய்கிறது, பெருக்கி வருகிறது. பெரிய நிறுவனங்கள் தனக்கான பொருளை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்துறதான மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதரளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்மளோட உரையாடுறது, ஆலோசனை வழங்குறது, பயண ஏற்பாடு, ஒரு டிராவல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, கூட வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பல வேலைகளை செய்யும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை, பேருந்துகளை கூட செயற்கை நுண்ணறிவு கொண்டு என்ன செய்யலாம், இயக்க வேண்டி இருக்குமா. இத்தகைய ஊர்திகளை ஏற்படுத்தும் இதனால் என்ன செய்யும், விபத்துகள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, அது மூலமாக பயண நேரம் குறையும், எரிபொருள் மிச்சப்படும் அப்படிங்கிறாங்க. இத்தகைய மென்பொருள்கள் கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டி இல்லாடும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவினுடைய பொதுவான கூறுகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், சிறப்பு அம்சங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதுவான என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். அப்போ இதை பார்த்து ஃபஸ்ட்டு பயந்தாங்க, இன்னது இவ்வளோ விஷயம் செஞ்சுச்சுன்னா அப்போ மனுஷங்க அடுத்த நிலைமை என்னாகிறது, அப்போ மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதை பற்றின ஒரு பயம் இருந்தது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் முதல் சேலஞ்சாக, சவாலாக இருந்தது. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஏன்னா முதல்ல ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருந்தோம், அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் கண்டுபிடிச்சாங்க, பேப்பருக்கு அடுத்து நம்ம ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சோம், இப்போ நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு தொழில்நுட்பமும் அடுத்த புதிய தொழில்நுட்பம் வரும்பொழுது அதனுடைய முறுதான் மாறியிருக்கே தவிர அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது என்ன செய்யலை, குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும்.
மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவர்களைப் போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. அப்போ கல்வி அறிவு என்பது என்ன? இப்போ ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச கல்வி அறிவு அப்படிங்கிறது போதுமானதாக இருந்தது. ஒருத்தனுக்கு எழுத படிக்க தெரியாது, இன்னொருத்தனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம வாழக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் கல்வி அறிவுடன் மின்னணு கல்வி அறிவையும் பின்னணு சந்தனைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்க வணிகத்தில் வெற்றியடையும் உதவுகிறது. அப்போ டிஜிட்டல் லிட்ரஸியும் நமக்கு தேவை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழிற்புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை வளப்படுத்த உதவும். ஆனாலும் முன்னேற்றமே. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருக்கும். ஏன்னா எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பாட்டில் இருக்கின்ற செயற்கை தொழில்நுட்ப அறிவு எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சிருக்காங்க. இது நம்ம என்னதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அது செய்து இது செய்து அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு வியந்தாலும் பாராட்டினாலும் ஆச்சரியப்பட்டாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது யாரு? ஒரு மனிதன். ஒரு மனிதனுடைய அவனுடைய மூளையில் உதித்த ஒரு குழந்தை தான் என்ன அப்படின்னா இந்த அறிவியல் கண்டுபிடிப்பான ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏஐ இவ்வளோ வேலை செய்து அவ்வளோ வேலை செய்துன்னா அதை உருவாக்குனது யார்? எந்த ஒரு இயந்திரமும் உருவாக்கலை. அதை உருவாக்குனது ஆறறிவுடைய சிந்திக்கக்கூடிய திறன்குடைய ஒரு மனிதன். எவ்ரி இன்வென்ஷன் இஸ் த சைல்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். மனித மூளையில் உரித்த ஒரு குழந்தை தான் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே. அப்போ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ஞ்சிட்டு நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா மனித சமுதாயம் நல்லதொரு வளர்ச்சியை அடையும். எத்திசையும் புகழ் மணக்க. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசனான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலில் சோழர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கவிதை. பெருமாள் திருமொழி. இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் இயற்றியிருக்காரு. இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் 1000 தான் நமக்கு 691வது பாசுரம் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர்கள் பண்டைய நாட்கள்ல இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைச்சு என்ன செஞ்சுருக்காங்க, இயல்போட வாழ்ந்திருக்காங்க. அது அவங்க இயற்றிய இலக்கியங்கள்லையும் என்ன செஞ்சிருக்கு, வெளிப்பட்டிருக்கு. அப்போ சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அறிவியல் கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்கள்லையும் அறிவியல் கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்கு, செறிவாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாதான் நமக்கு இங்கே பாசுரம் எண் 691வது பாசுரத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. வாளால் அறுத்துச் சுடினும், அதாவது மருத்துவர். இப்போ நமக்கு ஏதாவது கையில் காயம் பட்டாலோ இல்லை வெட்டு காயம் பட்டாலோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கெலாம் சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒன்று வந்திருக்கு. அப்போ இதை எப்போயே சொல்லியிருக்காங்க, வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத அன்காதல். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது எதுக்கு தான், நன்மைக்கு தான். மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள். அப்போ வித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே. காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா. வித்துவக்கோடு அப்படிங்கிற இடத்துல எழுந்திருக்கக்கூடிய அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. உன் அடியவனாகிய நான் என்ன செய்வேன், உன்னுடைய அருளை தான் நான் எப்போதுமே எதிர்பார்த்து காத்திருப்பேன்.
இப்போ மருத்துவர் வந்து ஒரு கத்தி எடுத்து நம்மக்கிட்ட வராருன்னா அதனால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் கிடையாது. நம்மக்கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய அந்த புண்ணை வந்து ஆற்றுவதற்காக தான் அவருக்கு வாளால் எடுத்து சுட்டு அந்த புண்ணை வந்து கத்தியால் அறுப்பார். அது நன்மையில் தான் முடியும். அதே மாதிரி நீ எனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் வித்துவக்கோட்டில் வசிக்கக்கூடிய அன்னையே, நான் என்ன செஞ்சிட்ருப்பேன், எப்பொழுதும் நீ எனக்கு அருள் நீ அவனுடைய அருள் எனக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள்கிட்ட ஒரு அம்மன்கிட்ட ஒரு அன்னைகிட்ட வந்து ஒரு பக்தன் வேண்டுவது போல என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாடலை வந்து இயற்றியிருக்காங்க. வித்துவக்கோடு எனும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். ஆக்சுவலாக அவர் பாடுறது யார் அப்படின்னா உய்யவந்த பெருமாள். அந்த பெருமாளை வந்து இவர் அன்னையாக உருவகப்படுத்தி என்ன செஞ்சுருக்காரு, இந்த பாட்டில் வந்து பாடியிருக்காரு. நூல்வெளி 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசுரம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த கவிதை என்ன அப்படின்னா பரிபாடல். இந்த பரிபாடல் அப்படிங்கிறது வந்து யார் இயற்றி இருக்கா அப்படின்னா கீரந்தையார் அப்படிங்கிறவர் தான் இந்த பரிபாடலை வந்து இயற்றியிருக்கார். இந்த பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க இலக்கியங்களை நம்ம வந்து 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லி 2 வகையாக நம்ம பிரிப்போம். ஸோ அந்த இதில் வந்து 11 மேல்கணக்கு நூல்களை வந்து 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிப்போம். அந்த 8 தொகையில் 8 நூல்கள் உண்டு. அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் என்ன அப்படின்னா பரிபாடல். அப்போ இலக்கியங்கள் நாம் தோன்றிய சமுதாயத்தினுடைய நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேனாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துகள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெருவியப்பு மேல்டுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே. இப்போ நம்மளுடைய உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு அண்டம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி சூரியன் மட்டும் தான் நெருப்பு பிழம்பாக இருந்தது. அப்போ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அப்போ வந்து அப்படியே உலகம் வந்து இதாச்சு, நல்லா பெரும் வெடிப்பு, நல்ல ஒரு நெருப்பு தகன்னு எரிஞ்சு கோல் மாதிரி விழுந்தது. அதுக்கப்புறம் அது குழுமை அடைஞ்சது, பனியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆனதுக்கப்புறம் உயிர்கள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டே நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ நமக்கு அறிவியலில் ப்ரூவ் பண்ணதை அந்த காலத்திலேயே பரிபாடல் அப்படிங்கிறதுல எப்படி உலகம் தோன்றுச்சு அப்படிங்கிறத அழகா பாடலாக எழுதியிருக்காரு. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடைய ஊழியும் பனியொடு தன்பெயல் தழையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படிங்கிறது யுகம், ஊழ் அப்படின்னா முறை. அப்போ எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்டம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கரு அப்படிங்கிறது பரமாணு, ஒரு சின்ன கரு அப்படிங்கிறது பேரொழியுடன் தோன்றியது. ஊழ் செல்ல செல்ல, ஊழ் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யுகமாக முறையாக செல்ல செல்ல அந்த கரு அப்படிங்கிறது வளர்ந்து வானத்து இசையில் தோன்றி. வானத்து இசை அப்படிங்கிறது வானத்தில் பெரிய ஒளியோட அந்த கரு அப்படிங்கிறது தோன்றியது. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். உரு அறிவாரா அப்படின்னா என்னது? உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அப்போ வானம் அப்படிங்கிற காலம், ஊழி அப்படிங்கிறது என்னது? யுகம். அப்படிங்கிற யுகம் தான் முதல்ல வந்துச்சு. செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தழையிய ஊழியும். அப்போ செந்தி சுடரிய ஊழியும் அப்படி அதுக்கடுத்து என்ன வந்தது? அந்த அணுக்களினுடைய ஆற்றல் எல்லாம் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பல ஊழிக்காலங்கள் அப்படின்னா பல யுகங்கள் கடந்து சென்றுச்சு. அதுக்கப்புறமா தான் நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. ஊழிக்காலமாக அடுத்த யுகம் வந்து அந்த நெருப்பு பந்து சிதறி போய் நமக்கு ஒரு புவி உருவாகின ஒரு யுகம் வந்துச்சு. அதுக்கடுத்து என்னது?
தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை, மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது, ஊழிக்காலம்னா யுகம் தொடர்ந்தது. உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு, உள்முறை வெள்ளம் பொழுகி, அதுக்கடுத்து அந்த மழை பொழிந்த கூலிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அதான் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு. ஆர்த்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி, பீடு அப்படின்னா சிறப்பு. இப்போ மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அப்போ இந்த மாதிரி மூழ்கி கிடந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அதுக்கப்புறமா தான் உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சது. உயிர்கள் தோன்றி நிலையாக வாழ்கிறதுக்கான யுகம் தோன்றியிருக்கு. அப்போ முதல்ல வானத்தில் முதல்ல காற்று உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் பருப்பொருட்கள்லாம் சிதறி இருக்கு. நெருப்பு போன்ற பூமி உருவாகியிருக்கு. அடுத்தது மழை பெய்த யுகம் வந்திருக்கு. அடுத்து அந்த மழை பெருகி வெள்ளமாக வந்திருக்கு. அந்த வெள்ளத்தில் உயிர்கள் தோன்றியிருக்கு. அந்த உயிர்கள் தோன்றி நிலையான வாழக்கூடிய யுகம் தோன்றி இப்படி தான் நம்மளுடைய பூமி தொடர்ந்துச்சு, நம்மளுடைய பூமி உருவாச்சு அப்படிங்கிறத இந்த பரிபாடலில் அழகாக கீரந்தையார் அறிவியல் நோக்கோட என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. அதான் நெருப்பு பந்தாய் வந்த குளிர்ந்த பூமின்னு சொல்லி நமக்கு இங்கே படம் கொடுத்துருக்காங்க. விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ் முறை, தன் பெயல், குளிர்ந்த மழை, ஆர்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, சிறப்பு, ஈண்டி, செறிந்து, திரண்டு. இலக்கண குறிப்பு. ஊழ் அடுக்கு தொடர் 2 முறை அடுக்கி வந்திருக்கு. அது அர்த்தம் கொடுத்துச்சு, பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுக்கு தொடர். வளர் வானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 காலத்துக்கும் வரும். வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். வினைத்தொகை. செந்தீ, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தீ. அப்போ மை விகுதி மறைந்து வந்திருக்கிறது, பண்பு தொகை. வாரா அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? வாராதான் வந்திருக்கணும். அப்போ அப்படிங்கிற விகுதி என்ன செஞ்சிருக்கு? கெட்டு வந்திருக்கு. ஈறு கெட்டதுனால எதிர்மறை பட்சத்தில் வந்திருக்கு. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். கிளர்ந்த, கிளர் கூட்டல் இத்து, இந்தானது இத்து பிளஸ் அ. கிளர் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இறந்த கால இடைநிலை, அ பெயரச்சு விகுதி. இல்நுழை கதிர். இந்த அண்ட பெருவெளியில் நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. பால்வீதி அப்படின்னா மில்கிவே கேலக்சி. அந்த மாதிரி நிறைய மில்கிவே கேலக்சிஸ் இருக்குது, மில்கிவேஸ் இருக்குது. வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். 1924 அமெரிக்க வல்லுநரான எட்வின் ஹபிள் நிரூபிச்சிருக்காரு. ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திருகண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அண்ட பகுதிகளின் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் எழுதிட்டு போயிட்டார். அதாவது அண்ட பகுதிகளினுடைய உருண்டை வடிவம் ஒப்பற்ற வழமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நிற்கின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு 1300 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் புலவரான மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் எழுதிட்டு போயிட்டார். அப்போ இப்போ அறிவியலாக ப்ரூவ் பண்ணுறது அத்தனையுமே நம்மளுடைய தமிழர்கள் என்ன செய்யிருக்காங்க, அறிவியல் கண்ணோட்டத்தோட அன்றே கணித்து எழுதியிருக்கிறாங்க. நூல்வெளி. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. நமக்கு கொடுக்கக்கூடிய பாடல் கீரந்தையார் எழுதியது. இது ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண்ணோடு அப்படின்னா இசையோடு. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு 24 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா விரிவானம். விண்ணை தாண்டிய நம்பிக்கை, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணர்வு. இப்போ விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. அப்போ ஒரு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை எப்போ வரும்? நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையோ நமக்கு சவால்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது தான் நமக்குள்ள ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வரும். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளால் இந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது மனிதனுடைய ஆற்றல் அவனுடைய கஷ்ட காலத்தில் மட்டும்தான் அவனால் புரிஞ்சுக்க முடியும்.
அப்படி தன்னுடைய உடலில் செயலிழந்து முடிஞ்சிட்டு இந்த பணியை இதுக்கு மேலே வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா மருத்துவ உலகமே வியந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்த ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்து அறிவியலுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ அவனுடைய வாழ்க்கையை தான் நமக்கு இங்கே ஒரு விரிவான ஒரு கதை பகுதியாக கொடுத்துருக்காங்க. அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது. ஐயம் அப்படின்னா பயம். பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது. அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது. மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. நமக்கு படத்தில் கொடுத்துருக்கூடியவர் தான் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கற்பனையான ஒன்றை கொடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுறாங்க. சயின்ஸ் டூர் போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் போகிறாங்க. அங்கே கோள இயக்குனர் வரவேற்று பெரியார் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார். இயக்குனர்: பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்குள்ளது. அப்போ மாணவர் ஒருத்தர் கேட்கார், இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா. இயக்குனர்: இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது. தனித்துவம்னா யூனிக்னஸ். யூனிக்காக இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா, இந்தியாவிலேயே முதல்ல 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் உள்ளது. 360 டிகிரியில் இருக்குது. இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரி, அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கன்னு அவர் சொல்கிறாரு. இயக்குனர் அவருடைய இடத்துல போய் அமர்ந்தாரு. அரங்கத்தில் உள்ளக்கூடிய அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக அப்படியே விரிஞ்சு காட்டுது. விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்து காணொளி கொஞ்ச நேரம் போட்டு காமிக்கிறாங்க. அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது. இப்போ நம்ம ஒருத்தரோட படத்தை போடுறாங்க. அரங்கில் முழு அமைதி. இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் அளிக்கிறது. இவரை உங்களுக்கு தெரிகிறதா? மாணவர்கள் சற்று உற்று பார்க்கிறார்கள். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது படத்தின் கீழ்: மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன. மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என முணுமுணுக்கிறார்கள். ஆம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அப்படின்னு சொல்றாரு. திரையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் அப்படின்னு சொல்லி பையங்க கேட்குறாங்க. இயக்குனர்: இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்று விரைவில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். சில திங்கள்னா சில மாதம். பக்கவாதம், அதாவது அமியோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளெரோசிஸ் எனும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். அந்த மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவருடைய தன்னம்பிக்கை மூலமாக கூட அவர் 53 வருஷம் வாழ்ந்தார். 1985இல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசை அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. கண் தசை அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார், டைப் பண்ணி. அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. அப்போ அவருடைய ஆய்வுக்கு தொடர்ந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னது அப்படின்னா ஏஐ கணினி தான், ஏஐ கம்ப்யூட்டர். அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிந்து கொள்வோம். பேரண்ட பெருவெடிப்பு, கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது, அதாவது பிக் பேங் தியரியால் உருவானது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்று ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். கருந்துளை அப்படின்னா என்னது? நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நாம் ஞாயிறும் ஒன்று. ஞாயிறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன். ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய விருப்பு இசை அதிகமாக கூடும்.
ஒரு விண்மீன் வந்து அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிட்டுனா அதனுடைய உள்பக்கமாக அதனுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது சுருங்க ஆரம்பிக்கும். உள்பக்கம் அதிகமாக ஈர்க்க ஆரம்பிக்கும். அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. அது குட்டி குட்டியாக சுருங்க சுருங்க அதனுடைய ஈர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளை பற்றியது. அந்த கருந்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளை பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டை முதலில் குறிப்பிட்டவர். அப்போ அந்த கருந்துளை அப்படிங்கிற சொல்ல முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா ஜான் வீலர். சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது. லைட் உள்ள போச்சுன்னா கூட அதை வெளிவர முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள்செறுகின்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார். இதுதான் அந்த கருந்துளைக்கான படம். அப்படியே சுருங்க 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 அதனுடைய ஈர்ப்பு விசை அதிகமாகி உள்ள அதுக்குள்ள எந்த பொருள் போனாலும் அதனால் என்ன செய்ய முடியாது, திரும்ப வெளியே வர முடியாது. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. உள்ளிருந்து அப்படியே கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கும். கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீசும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைஞ்சுவிடும். அது அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் இழுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வெடிச்சு அப்புறம் அந்த இடம் இல்லாமல் மறைஞ்சு போயிடும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டை வெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்ன சொன்னார், படைப்பின் ஆற்றல், ஒரு இதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு வந்து நிறுவினார். யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் அறிவியல் முன்னோடிகளாக இருந்தனர் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள். இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார். ஐன்ஸ்டைன் ஈர்ப்பெல்லைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார். அவர் காலத்தில் E=mc² எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 100 ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது. கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைனை போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. அப்போ மாணவர்கள் கேட்குறாங்க, உலகம் புரிஞ்சு கொண்டதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ பொதுமக்களுக்குலாம் அதை அவங்களுக்குலாம் புரிஞ்சுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புதிய இளைஞர் எளிமையாக விளக்கியிருக்காரு. இப்போ மாணவர்கள் கேட்குறாங்க, விருதுகளை பெருமைப்படுத்தியவர்கள் நாயகர்கள் ஒரு சிலரே. அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் அப்படின்னா, அவர் என்னென்ன விருதுகள்லாம் பெற்றிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், காப்லி பதக்கம், காப்லி மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ், இதெல்லாமே அவர் வாங்கிய விருதுகள். ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இம்மூன்று அறிவியலாளர்களும் யாரெல்லாம் அப்படின்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங், கலிலியோ, ஐன்ஸ்டீன், அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்களுடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட கருத்து. அவரோட வாழ்க்கையில் பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்த தலைமுறை, த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பேங் தியரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அப்போ இயக்குனர் சொல்கிறாரு, அறிவியல் உலகில் மட்டுமே கிடையாது, சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் தான் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காணணும்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு குட்டி திரைப்படம் போட்டு இந்த பாடத்தை வந்து முடிக்கிறாங்க.
ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் நூல்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1988 ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. முன் தோன்றிய மூத்த குடி. கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. அகநானூறு. கருவூர் அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்தினுடைய கருவூர் தான் இன்னைக்கு வந்து கருவூர் அப்படின்னு சொல்லி அகநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இலக்கணம். இலக்கணத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது இலக்கணம். இப்போ பொது இலக்கணம்னா ஆண் பெண் அந்த இரு திணைக்கும் பொதுவானது என்னெல்லாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இரு திணை. நமக்கு வந்து 2 திணை இருக்குன்னு சொல்லி, இரு திணைனால என்னது, ஒன்று உயர் திணை, இன்னொன்று அக்ரிணை. 6 உடைய மக்கள் நம்ம உயர் திணையில் சேர்ப்போம். மற்ற உயிரினங்கள் அதாவது அல் திணை, அக்ரிணைனா அல் குட்டல் திணை, அது உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை. உயிரற்ற பொருட்களையும் மற்ற உயிரினங்களையும் நம்ம அக்ரிணைன்னு சொல்லுவோம். ஐம்பால் என்னெல்லாம்? பால் அப்படிங்கிறது திணையினுடைய உட்பிரிவு. பால்னா பகுப்பு அல்லது பிரிவு. இது 5ஆக பிரிக்கலாம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படிங்கிறது உயர்திணையில் வரும். ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரிணையில் வரக்கூடியது. இப்போ எடுத்துக்காட்டு ஆண்பால் திணை உயர்திணைக்குரிய பால் பாருங்க, வீரன், அண்ணன், மருதன், இதெல்லாமே ஆண்பால். மக்கள், மகள், அரசி, தலைவி பெண்பால். மக்கள், பெண்கள், ஆடவர், இப்போ பலரை குறிக்கிறதுனால இது வந்து பலர்பால். இப்போ அக்ரிணைக்குரிய பால்கள் என்ன? ஒன்று வந்து ஒன்றன் பால், இன்னொன்று பலவின் பால். அக்ரிணையில் ஒன்றை குறிச்சதுன்னா சிங்குலராக வந்துச்சுன்னா அது ஒன்றன் பால். யானை, புறா, மலை. அதே அக்ரிணை வந்து பல இதை குறிச்சது ப்ளூரலில் வந்ததுன்னா அதுக்கு வந்து அக்ரிணையில் வந்து பலவின் பால். பசுக்கள், மலைகள், புறாக்கள் அப்படின்னு. மூவிடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு 3ஆக பிரிப்போம். அப்போ அந்த தன்மையில் வரக்கூடிய தன்மை பெயர்கள் வந்து நான், யான், நாம், யாம். தன்மை வினைகளில் வந்துன்னா வந்தேன், வந்தோம் அப்படிங்கிறது தன்மை வினையில் வரக்கூடியது. முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுவோம். முன்னிலை பெயர் நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். அடுத்தது படற்கை. நம்மளும் இருக்க மாட்டோம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றியும் பேச மாட்டோம், யாரோ எங்கேயோ இருக்க ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் படற்கை, தேர்ட் பர்சன். படற்கை பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை. படற்கை வினைகள் வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. வழு, வழாநிலை, வழுவமைதி. அது என்ன வழு, வழாநிலை, வழுவமைதி? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். அதாவது கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி பிழையும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் செஞ்சோம்னா அதுக்கு பேர் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். அப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோட நம்ம பேசவும் எழுதவும் செஞ்சோம்னா அதை நம்ம வழு அப்படின்னு சொல்லுவோம். இரு திணையும் உயர்திணை அக்ரிணை. ஐம்பாலும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மூவிடமும் தன்மை, முன்னிலை, படற்கை. காலம் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பினும் அவை வழாநிலை எனப்படும். அப்போ வழு அப்படின்னா என்னது? வழு அப்படிங்கிறது பிழையோடு நம்ம எழுதுறது, பேசுறது. வழாநிலை அப்படிங்கிறது எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எழுதி பேசணும்னா அதுக்கு பேர் வழாநிலை. இப்போ பாருங்கள், செழியன் வந்தது, இது வந்து வழு. அப்போ என்ன வந்திருக்கணும்? செழியன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ வந்தான் அப்படிங்கிறதான் ஒரு உயர்திணை குறிக்கி. இதில் வந்து அக்ரிணை கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து திணை வழு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது கண்ணகி உண்டான், அங்கே என்ன வந்திருக்கணும்? கண்ணகி உண்டாள். ஆண்பாலுக்கு பதிலாக பெண்பால் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பால் வழு. நீ வந்தேன், என்ன வந்திருக்கணும்? நீ வந்தாய், முன்னிலை எழுதியிருக்கணும். நேற்று வருவான், நேற்று வந்தான். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இரு விரல் ஒன்றை காட்டி சிறுசா பெருசா கேட்க முடியுமா? அப்போ இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். அப்போ இதில் வந்து வினாவே தப்பு. அப்போ வினா வழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். அப்போ பதில் தப்பு. அப்போ இது வந்து விடை வழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்? தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இது வந்து மரபு வழு. அப்போ வழு அப்படிங்கிறது பிழையாக எழுதி பேசுகிறது, வழாநிலை அப்படிங்கிறது பிழை இல்லாமல் எழுதுறது. அப்போ வழு அமைதி அப்படின்னா என்னது? இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. கிராமட்டிக்கலாக பார்த்தோம்னா அது மிஸ்டேக் தான்.
ஆனால் ஓகே இதோ ஒரு காரணத்துக்காக இது சரி அப்படின்னு சொல்லி இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிழையோட எழுதுனா வலு, பிழை இல்லாமல் எழுதுனா வளாநிலை, பிழை அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் வலு அமைதி. அது நம்ம 5 வகையாக பிரிக்கிறோம். முதல் இது என்ன அப்படின்னா திணை வலு அமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவாங்க. இந்த பசுமண்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க லட்சுமி வந்தாச்சு, எங்கள் அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்தாள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? பெண்பாலை குறிக்கும். அது உயர்திணைக்குரியது. அப்போ இந்த இடத்துல அக்ரிணையை நம்ம உவப்பின் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக நம்ம உயர்திணையாக கொள்ளதுனால இதுக்கு பேர் திணை வலு அமைதி. அடுத்தது பால் வலு அமைதி. வீட்டில் தன்னுடைய பொண்ணை சிலர் கூப்பிடுவாங்க, வாக்கண்ணா போயிட்டு வரலாம், வாடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி மகளை தன்னுடைய தாய் பையன் மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ பெண்பாலை ஆண்பாலாக கொண்டதுனால இதுக்கு பேர் பால் வலு அமைதி. அடுத்தது இட வலு அமைதி. மாறன் அப்படிங்கிறவன் தன்னை பற்றி பிறரிடம், இப்போ மாறன் அப்படிங்கிறவன் தன்னை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுவான். இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படுக்க இடத்தில் கூறுவது. நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தன்மை. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். அப்போ தன்னை பற்றி உயர்வாக இன்னொருத்தனை மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இட வலு அமைதி. அடுத்தது கால வலு அமைதி. இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை வேறு ஏதாவது பிரதமர் அவங்களுடைய ஏதாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி எழுதுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது பிழை. வருகிறார் அப்படின்னு தான் வந்திருக்கணும், ஆனால் வருவார்னு தான் வந்திருக்கணும், வருகிறார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவருடைய வருகையினுடைய உறுதித்தன்மையினால நம்ம கால வலு அமைதியை நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்தது மரபு வலு அமைதி. கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுதியிருப்பார். குயில் என்னைக்காவது கத்துமா? குயில் கூவ தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல இவர் தப்பாக எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த இனிய ஓசைக்காக வருது பண்ணதுனால கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இதை மரபு வலு அமைதியாக நம்ம ஏற்றுக்கிறோம். உணதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள்: கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. அப்போ இந்த தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடை என்னது? தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பு அப்படின்னா வானம், இசை அப்படிங்கிறது பேரொளி. அப்போ வானத்தையும் பேரொளியையும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே. இப்போ குலசேகர ஆழ்வார் ஒரு ஆண் தெய்வத்தை தான் பெண்ணாக உருவகப்படுத்தி பாடுதார். அதில் என்ன இருக்குது? பால் மாறி இருக்குது. அப்போ அது பால் வலு அமைதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை அப்படிங்கிறது அக்ரிணை, ஆனால் வருகிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க? திணையை உயர்ந்த நிலை கொடுத்துருக்காங்க. அப்போ அது திணை வலு அமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. அகராதி: அவிர்தல், ஒளிர்தல், அழல், நெருப்பு, உவா, நிறைந்த, கங்குள், இருள்வேலை, கனலி, நெருப்பு. கலைச்சொல் அறிவோம். நானோ டெக்னாலஜி மீ தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்த நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.